ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. காலையில் ஒரு 7 மணிக்கு நாங்கள் வேன் எடுத்துக்கிட்டு கிளம்புனோம். கோயில் கரூரில் இருக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை பைமோட் மொபைல் ஆப். உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. காலைல 7 மணிக்கு கிளம்பணும். போய் கண்டுபிடிச்சி கோயிலில் சேர்றதுக்கு மணி 11 மணி ஆயிடுச்சு. பாருங்க, இதான் கோயில். கரூர் பக்கத்தில் இருக்க நல்லாயம்மன் கோயில் தான் எங்கள் குலதெய்வம். கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4 மாதத்தில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அங்கே போனதுமே இட்லி சுட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இங்கேருந்து எல்லோரும் உட்காந்து இட்லி சாப்பிட்டோம். பாருங்கள், எல்லாம் உட்காந்து இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு டக்குன்னு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மொட்டை அடிக்கிறது ஒரு பக்கம், பொங்கல் வைக்க அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் மொட்டை அடிச்சிட்டாரு. இது சாமிக்கான ஜாமான். அபிஷேகம் பண்ணுறதில்ல, கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால அபிஷேகம் பண்ணுறதில்ல, வெறும் அர்ச்சனை மட்டும்தான். மாவுளுக்கு மாவு போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம். தனி ஃபேமிலியாக வந்தோம்னா நம்ம எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தோம்னா ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வெள்ளத்துக்கு அங்கே ஈ இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோ ஈ வந்துடுச்சு. பாருங்கள், ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ தான் அது. இன்னும் 2 ஃபோட்டோ வரும், ஷேர் பண்ணுறேன். கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால இங்கே சாமி மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. எங்கள் பாப்பா மொட்டை அடிச்சிருக்கா. கோயிலில் எடுத்துகிட்டு போய் மாவிளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. ஆளுக்கு 2 மாவிளக்காய் ஏற்றணும். நெய் விளக்கு, எண்ணெய், எல்லாமே ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நேராக நாங்கள் முக்கம்பு வந்தோம். முக்கம்புல ஆற்றுல கொஞ்சமாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. பாப்பா பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த கொஞ்சம் தண்ணியில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கால் முட்டிக்கு கீழே தான் தண்ணி போச்சு. போயிட்டு விளையாடிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு.